மகிமை என்பதற்காக நம்ம இந்த தொடர் உபவாச ஜபத்துல பாக்கியவான்கள்ங்கிற தலைப்புல ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு பாக்கியவானை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். சங்கீதம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்துல யார் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம பாக்கியவானா மாறணும் அப்படின்னா இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்கணும். பிரியம் அப்படின்னா என்னது? இஷ்டப்படுறது, ஆசைப்படுறது. பிரியம்னா ஆசை. நம்ம ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வேதத்துல ஃபர்ஸ்ட் பிரியம் வைக்கணும், ஒரு ஆசை வரணும். அப்படி ஆசை வந்துன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம அந்த தியானம் பண்றதுக்கு முன்ன தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வேதத்தை நம்ம தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் வாசிக்காம டைரக்டா நம்ம தியானம் பண்ண முடியுமா? வாசிக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வேதத்தின் மேல ஒரு ஆசை நமக்கு வரும் பொழுது, ஒரு பிரியம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாசிக்க ஆரம்பிப்போம். வாசிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா தியானிக்க ஆரம்பிக்கணும். தியானிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பாக்கியவானா நம்ம எப்படி தியானம் பண்றது மூலமா ஆக முடியும் அப்படின்னா, நம்ம வசனத்தின் மூலமா நடக்க ஆரம்பிக்கணும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம அந்த வசனத்தின் படியாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அதை நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த வசனத்தின் படியாக நம்ம பாக்கியவான்களா நம்ம மாற முடியும். அதுதான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்கணும். முதலாவது என்ன பண்ணணும்? பிரியம் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். வாசித்து அதை வாசிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடாதபடிக்கு இரவும் பகலும், இரவும் பகலும்னா எப்பொழுதும் நம்ம அதை தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதன்படி வாழ ஆரம்பிக்கணும். அப்படி கர்த்தருடைய வேதத்துல பிரியம் வைத்து இரவும் பகலும் தியானிச்சு அதன்படி யார் வாழ்றாங்களோ அவங்கதான் பாக்கியவான் அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இந்த சங்கீதத்துல இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119வது அதிகாரம் 97வது வசனம். சங்கீதம் 119வது அதிகாரம் 97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். இதுல நம்ம பார்க்கும் பொழுது தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். அப்போ தாவீது அந்த வேதத்தின் மேல ஒரு ஆசை வச்சு பிரியமா இருந்ததுனாலதான் நாள் முழுசும் தான், காலையில மட்டும் இல்ல நைட்டு மட்டும் இல்ல, நாள் முழுசும் அந்த நாள் ஃபுல்லாவே தியானமா தியானிக்கிறாராம். இத்தனைக்கும் தாவீது ஒரு ராஜா. அவருக்கு எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பழுக்கள் எல்லாம் இருக்கு, வேலை பழுக்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அதன் மத்தியில அவர் இந்த வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம இந்த வசனத்தின் மூலம் நம்ம பார்க்க முடியுது. நம்ம இந்த காலத்துல பார்க்கும் பொழுது காலையில ஏதோ ஒரு நாள், சில நேரங்கள் அது கூட வாசிக்கிறது இல்ல, எல்லாரும் வாசிக்கிறது இல்ல. நம்ம சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பைபிளை கொண்டு வர்றோம், இங்க வசனங்களை சொல்லும் போது எடுத்து நம்ம படிக்கிறோம், அதோட முடிச்சிடறாம இந்த தாவீது ராஜாவா இருந்த பொழுதிலும் கூட அந்த வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அதை நாள் முழுவதும் தியானிக்கிற அளவுக்கு அவர் இருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த வேதத்தை நேசிச்சதுனாலதான் அவர் தியானிக்க முடியுது. அதை நம்ம இந்த வசனத்தின் மூலமா பார்க்க முடியுது. இன்னொரு வசனம் சங்கீதம் 119வது அதிகாரம் 148வது வசனம். 119வது அதிகாரம் 148வது வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள்
விழித்துக் கொள்ளும். அப்படின்னா ஜாமம் அப்படின்னா இந்த ராக்காலத்தை குறிக்குது. நைட் டைம்ல முன்னாடி உள்ள நாட்கள்ல இந்த ராணுவ வீரர்களுக்கு டைமிங் செட் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஜாம காலம் அப்படின்னா நைட்டு 12 o'clockல இருந்து அந்த ஏர்லி மார்னிங் வந்து 3 o'clock வரைக்கும் அப்படின்னு அவங்க டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் இல்லைன்னா விடியற்காலம் அந்த 3 மணில இருந்து அடுத்தது காலையில 6 மணி வரைக்கும், அந்த மாதிரி 3 மணி நேரம் அப்படி வந்து ஜாமம் அந்த நைட் டைமை பிரிச்சு கொடுப்பாங்க. அதான் ஜாமம் அப்படின்னு சொல்றது. அப்போ இல்ல தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, உமது இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்காக அந்த ஜாமத்துக்கு முன்னே நான் எழுந்து கண்கள் விழித்து அவர் வந்து தியானிக்கிறதுக்காக எழும்புவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை வந்து ஃபர்ஸ்ட் நேசிக்கிறவர்களா நம்ம மாறணும். எவ்வளவுக்கு நம்ம அதை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். உண்மையிலே இப்ப நம்ம நார்மலா பார்க்கும்போது ஒரு மனுஷனை நம்ம இப்ப நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட எப்பவும் பேசணும்னு நினைப்போம். அவங்கள பத்தியே நமக்கு யோசனை, நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அவங்கள பத்தினதா இருக்கும். அப்படித்தானே? நம்ம அவங்களுக்கு பிரியமா எப்படி நம்ம வாழ்றது, அவங்களை எப்படி திருப்திப்படுத்துறது, அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறது, அந்த மாதிரி நம்ம நினைவெல்லாம் அந்த யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்க யார் மேல பிரியம் இருக்குதோ அதுதானே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அத மாதிரி இந்த வேதத்தின் மேல உங்களுடைய பிரியத்தை, உங்களுடைய நேசத்தை நீங்க வச்சீங்க அப்படின்னா வேதத்தின் வசனங்கள் நீங்க அதே குறிச்சு உங்களுக்கு நினைவெல்லாம் அதுவாவே இருக்கும். இருதயம் ஃபுல்லாவே அந்த தாட்டாவே இருக்கும். எப்போ நம்ம வந்து வேதத்தை வாசிக்கணும், வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அதை தியானிக்கணும் அப்படின்னா நீங்க வாசிப்பீங்க. ஒரு வாட்டி நீங்க வாசிப்பீங்க. வாசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்துல வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த வசனத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருந்ததே, அப்ப நம்ம வாழ்க்கையில இதை நம்ம செய்யணும் அப்படின்னு அசை போட்டுட்டே இருக்கிறது. மறுபடியும் இப்ப காலையில நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா நீங்க அதை வந்து நினைச்சுட்டே இருக்கணும். இந்த வசனம் உங்களுக்கு வந்து இருதயத்தின் ஆழத்துல பதியுது அப்படின்னா அந்த வசனத்தை நீங்க தியானிச்சுட்டே இருக்கணும். இந்த வசனத்துல இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அதை குறிச்சு நீங்க விளக்கங்கள் பாக்குறது, இந்த மாதிரி நீங்க தியானம் பண்ணிட்டு அதை மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படிதான் இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு வசனத்தையும் வந்து இரவு நேரத்துல கூட அந்த ஜாம அந்த டைம்ல கூட நடு ராக்காலங்கள்ல கூட அவர் வந்து விழித்திருந்து அதை வாசிக்கிறவரா இருக்கிறாரு. சரியா? நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் இந்த வேதத்தை அதிகமா நேசித்து அதை வாசித்து அதன்படி வாழுகிறவர்களா நம்ம வாழணும். கர்த்தர் இன்னொரு இடத்துல ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிற யோசுவாக்கு சொல்லி இருக்கிறாரு. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பாக்குறோம். யோசுவா 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்படி நீ தியானித்துக் கொண்டிருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து கர்த்தர் வந்து இந்த மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மோசே மரித்து அதுக்கு அடுத்தது வந்து மோசேக்கு அடுத்தது யோசுவா வந்து அந்த ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவரா இருக்கிறாரு. அந்த யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லுற ஒரு காரியம் தான் இந்த காரியம். நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வேத புஸ்தகம் வந்து உன் வாயை விட்டே பிரியவே கூடாது. அப்ப எப்போதும் அந்த வசனங்கள் உங்களுடைய நினைவுல இருக்கணும். உங்க உதட்டுல முணுமுணுத்துட்டே இருக்கணும் இந்த வசனம் அப்படின்னு ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாயை விட்டே பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நீங்க வாயை விட்டே பிரியாதபடிக்கு நீ எதுக்காக நீங்க இந்த வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னா அதுல எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்யணும். நீங்க வசனத்தை வாசிக்கிறதோடு தியானிக்கிறதோடு மட்டும் இல்லாம அதுல என்னென்ன எழுதி இருக்கிறதோ அதன்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நீ செய்யணும், செய்யறதுக்கு கவனமா இருக்கும்படி நீ என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. நீங்க காலையில மட்டும் ஏதோ ஒரு நேரம் மட்டும் தியானிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஞாபகத்தை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவும் பகலும் அந்த வசனமே உங்களுக்கு தியானமா அதே யோசிச்சுட்டு அதுவே உங்க வாயில வந்துட்டே இருக்குன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? வசனத்தின்படி வாழுவீங்க. அந்த நாள் ஃபுல்லா நீங்க ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் டக்குன்னு அது ரிலேட்டடான வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த வசனங்களை நீங்க உச்சரித்துட்டே இருக்கும் போதும்
இந்த வசனங்கள் உங்களோட பேசும்போது நீங்க ஏதாவது தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட இல்ல இந்த வசனம் இப்படி இருக்குது, நீங்க அந்த வசனத்தின்படி நம்ம வாழணும், அப்ப இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வசனம் வந்து உங்களோட பேசும். அதுக்குதான் நீங்க இரவும் பகலும் அந்த வேதத்தை நீங்க தியானமா இருக்கணும் அப்படின்னு அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். எஸ்ரா 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த வசனத்துல பார்க்கும்போது எஸ்ரா வந்து இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எதுக்காக இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயிறதுன்னா என்னது? தியானிக்கிறது. ஆராயவும் அதன்படி செய்யவும் எஸ்ரா என்ன பண்ணியிருந்தான்? இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்போ இதை வந்து நம்ம வந்து டைரக்டா அந்த வாசிச்சு தியானிச்சு அதன்படி வாழ்றது அப்படிங்கிறது ஈஸி இல்லை. நம்ம வந்து பக்குவப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயத்தை ட்ரைன் பண்ணணும். அது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. நம்ம வந்து சில அதான் ஹேபிட்ஸ் சொல்லுவோம்ல, சில காரியங்களை தொடர்ந்து டெய்லி நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு. இப்ப அதிகாலையில 5 மணிக்கு நம்ம எழும்பி ஜெபிச்சுட்டு படிக்கணும். படிக்கிற பிள்ளைங்க காலையில எழும்பி ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம படிக்கணும். இப்ப 5 மணிக்கு எழும்பணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள், கொஞ்ச நாட்கள் நீங்க தொடர்ந்து ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சு நீங்க எழும்பினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தானாவே அந்த 5 மணி டைம்ல உங்களுக்கு முழிப்பு வர ஆரம்பிக்கும். அலாரம் அடிக்கிற அந்த டைம்லயே நீங்க முழிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அலாரம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. அது எப்படி அப்படின்னு நீங்க பழக்கம் ஆயிட்டீங்க. கரெக்டா அந்த டைமுக்கு எழும்புறதுக்கு நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க. அதனால தானாகவே அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹேபிட் வர ஆரம்பிக்குது. அதிகாலையில எழும்புற ஒரு பழக்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அது மாதிரிதான் அந்த வேதத்தையும் வாசித்து தியானித்து அதன்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறது உங்க இருதயத்தை நீங்க பழக்கணும். வாசிக்கிறதோடு இல்லாம நீங்க இருதயத்தை பழக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு கடினமா தான் இருக்கும். கொஞ்சம் வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, அதுல ஏதாவது ஒரு வசனத்தின்படி நீங்க வந்து வாழணும்னு முயற்சி பண்றீங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, உங்க அந்த நாள் ஃபுல்லா இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த வசனத்தின்படி நம்ம இவ்வளவு நாளும் ஜீவிக்கல, நம்மளிடத்துல குறைவு இருக்குது, நம்ம இனி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்ம வாழ பழகணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு தீர்மானம் எடுத்து அந்த வசனத்தின்படியாக நீங்க வாழ ஆரம்பிக்கணும். நீங்க அந்த வசனத்தின்படியாக ஆரம்பிக்க அடுத்தடுத்த நாட்கள்ல கூட நீங்க வசனம் வாசிச்சாலே உங்களுக்கு என்ன தோணும்? தியானிக்கணும், அதன்படி வாழணும். இந்த 3 விஷயம்தான். வசனத்தை வாசிக்கணும், இரவும் பகலும் அதை வந்து தியானிக்கிறவர்களா இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதன்படி வாழுகிறவர்களா இருக்கணும். அந்த 3 காரியம் தான். இதை நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க இருதயம் என்ன ஆகும்? அதுக்கு நேரா பழக்கவிக்கப்பட்டுரும். இருதயம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்க கஷ்டப்படுத்தி நீங்க வந்து ஐயோ நம்ம வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல அதன்படி வாழணும் அப்படின்னு கஷ்டமா இருக்காது. நார்மலா உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டா ஒரு பழக்கமாவே மாறிடும். உங்களுக்கு ஈஸி ஆயிரும். நம்ம இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். அப்போ இதுல யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பெரேயா பட்டணத்தாரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெரேயா பட்டணத்துல உள்ள அந்த விசுவாசிகள், சபையில உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா மனோவாஞ்சியாய் அந்த வசனத்தை வந்து ஏற்றுக்கொள்றவங்களா இருக்காங்க. இப்போ இங்க சபையில கூட நமக்கு வந்து வசனங்களை பிரசங்கிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மை இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வசனத்தை நம்ம சொல்றோம்,
சும்மா காதுல அப்படி கேட்டுட்டு நமக்கானது இல்ல, நம்ம ஏன் அதை நார்மலா எல்லா வாரமும் நம்ம கேட்கறது தானே, அதை அப்படியே விட்டு விடுவாங்க. ஏற்றுக்கொள்ளணும், நம்ம வசனத்தின்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த இருதயத்துல அந்த ஒரு எண்ணம் எப்ப வருதோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வசனங்களை வாசிக்கவே ஆரம்பிப்பாங்க. அதை ஏற்றுக்கொள்ளணும்னா அதை ஏற்றுக்கொண்டாதானே அதன்படி நம்ம செய்யணும் முயற்சி பண்ணுவோம். அதனால முதல்ல அந்த பட்டணத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா வாஞ்சியா ஏற்றுக்கொள்றாங்களா, மனோ வாஞ்சியா ஏற்றுக்கொள்றாங்க. அப்படின்னா பிரியமா அதன் மேல ஆசை வச்சு அதை வாஞ்சியா அதன்படி செய்யணும்னு அதை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதவங்க தான். இப்போ நம்ம இந்த வெப்பட ஊழியத்துல கூட நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய தலைமுறையா வர்ற கிறிஸ்தவங்க இல்ல, முதல் தலைமுறை ஜனங்கள் தான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி வந்துட்டு இருக்கிறவங்க வசனங்களை நாங்க சொல்லும் போது அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வாஞ்சியை ஏற்றுக்கொள்ளணும். ஓ, பைபிள்ல இப்படி எல்லாம் இருக்குதா, வசனத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காங்களா, அப்ப நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்னா அந்த வசனத்தை ஆராயணும். நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின்படி எந்தெந்த இடங்கள்ல நம்ம குறைவுபட்டவர்களா இருக்கிறோம், நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அப்ப இந்தந்த சூழ்நிலைகள்ல நம்ம இந்த வசனத்தின்படி வாழல, இந்த வசனத்துல இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு, இவ்வளவு நாள் நம்ம குறைவுபட்டவர்களா இருக்கிறோமே, அப்ப இந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். இனி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது இந்த வசனத்தின்படியாக நம்ம ஜீவிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு நம்ம இருதயத்தை பழக்குவிக்க ஆரம்பிக்கணும். அப்படி பழக்குவிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா நற்குணசாலிகளா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய குணநலங்கள் கூட இந்த வசனத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது மாற ஆரம்பிக்குது. இப்ப நம்ம உலக பிரகாரமான சாதாரண ஜனங்களை போல இருக்கலாம், ஆனா நம்ம வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிச்சு அதன்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தானாகவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய குணநலங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்மளையே அறியாம மாறிட்டே இருப்போம். எவ்வளவு நம்ம அந்த வசனத்தை தியானிச்சு படிச்சு அதன்படி வாழ்றோமோ நம்ம பழக்க வழக்கமும் மாறதானே ஆரம்பிக்கும். இப்போ ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம், நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ எந்தெந்த இடங்கள்ல நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம், என்னென்ன காரியத்துக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல, எந்தெந்த இடத்துல நம்ம குறை உள்ளவர்களா இருக்கிறோம், அப்படி நம்மளே ஆராய்ஞ்சு நம்ம அடுத்து என்ன பண்ணணும், தீர்மானம் எடுக்கணும். நம்ம இனி இந்த வசனத்தின்படி வாழணும்னு தீர்மானிக்கிறோம் இல்ல, அப்ப நம்ம கீழ்ப்படியணும். எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படியணும். சில காரியங்கள்ல மட்டும் கீழ்ப்படுகிறதா இல்ல, எல்லா காரியத்திலும் நம்ம கீழ்ப்படி அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். முழுசா நம்ம அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க நமக்குள்ள மாற்றம் வருமா வராதா? நிச்சயமா நமக்குள்ளால மாற்றம் வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிச்சிட்டோம், அந்த வசனத்துக்கு நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். அப்ப நம்ம மாறுறோமா இல்லையா? அதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இல்ல, இப்ப அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிட்டோம், இப்ப கீழ்ப்படினோம் ஒப்பு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம குணம் தானாவே என்னது, கீழ்ப்படியாம இல்ல இருந்து கீழ்ப்படிதல் உள்ளவர் பிள்ளைங்களா நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அததான் நம்ம குணநலங்கள் கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தானாகவே நமக்கு மாற ஆரம்பிக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வசனத்தை தியானிச்சு அதன்படி வாழும்போது குணநலங்கள்ல மாற்றம் வருது. வேற என்ன ஆகுது அப்படின்னா சங்கீதம் 119வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்துல இருந்துன்னா நம்மளை பாவம் செய்யாது விடாது. அது தப்பு, இந்த வசனத்துல இப்படி இருக்கு அப்படின்னு உள்ள அந்த உணர்வை நமக்கு தந்துட்டே இருக்கும். அப்ப நமக்கு பாவம் செய்யாம இருக்கணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா கூட என்ன முக்கியம், இந்த வசனம் நம்முடைய இருதயத்துல நிச்சயமா இருக்கணும். அப்படி இருதயத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம தியானம் பண்ணி அதை நம்முடைய இருதயத்துல ஸ்டோர் ஆகி அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இருந்து அப்படின்னா அந்த பாவம் செய்யறதுக்கு விடாது. நம்ம தானாகவே நம்ம என்ன ஆக ஆரம்பிப்போம், பரிசுத்தமா வாழ்றதுக்கு அது உதவியா இருக்கு, பரிசுத்தமா வாழ ஆரம்பிப்போம். அதான் இந்த ஏசப்பா கூட சொல்லி இருக்கிறாரு, தாவீத இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. ஏன் சொல்லி இருக்கிறாரு, இரவும் பகலும் வேதத்தை ஆராய்ந்து தியானிக்கிற ஒரு மனுஷனா இந்த தாவீது காணப்படுறான். இன்னொன்னு என்ன, ராக்காலங்கள்ல கூட அந்த நடு ஜாமங்கள்ல கூட கண் விழித்து இருந்து வேதத்தை வேதத்தின் மேல அவ்வளவு பிரியம் வைத்து அதை தியானிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான். அப்ப வேதத்தை தியானிச்சு அதன்படி வாழுகிற ஒரு மனுஷனை யாருக்கு பிரியமா இருக்கிறான், யாருக்கு ஏற்றவனா
மனுஷனாக இருப்பாங்க. ஏசப்பாவுக்கு கண்டிப்பா தேவனுக்கு வந்து பிரியமானவனாக, தேவனுடைய பார்வைக்கு ஏற்றவனாக, இருதயத்துக்கு ஏற்றவங்களா நம்மளும் அதன் மூலமாக வாழ முடியும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூட வசனத்தினால பிசாசை ஜெயித்தார். இந்த சோதனை நாட்கள்ல கூட இயேசு கிறிஸ்துனுடைய வாயில வந்து அந்த வசனங்கள் இருந்ததுனால அந்த வசனத்தை வச்சுதான் ஜெயிக்கிறவராக நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்துல 1 முதல் 10வது வசனம் வரை நம்ம பார்க்கும்போது, அது வாசிக்க வேண்டாம், நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா 3 விதங்கள்ல இயேசுவுக்கு சோதனை வருது. அந்த உபவாசித்து அந்த நாட்கள் முடியும் போது 40 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசுவோட வாழ்க்கையில என்ன வருது? சோதனை வருது. அந்த சோதனையை நம்ம மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? வசனம் தேவை. அந்த வசனம் இருந்ததுனாலதான் சாத்தான் அதுக்கப்புறம் இந்த அப்பா இப்போ சாத்தானேன்னு சொன்னதும் சத்துருவே இயேசுவை விட்டு விலகி போயிட்டாரு, அப்படியே ஓடிட்டான். அது அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம உதடுகள்ல நம்முடைய இருதயங்கள்ல வசனம் இருந்தனா, சோதனை நாட்களா இருந்தாலும் சரிதான், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அதை தாண்டி போகணும். அது ஜெயிக்கணும்னு நமக்கு எது வேணும்? கர்த்தருடைய வசனம் நமக்கு தேவையா இருக்கிறது. இனி என்ன பாக்குறோம் அப்படின்னு, இப்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியம் வைத்து தியானிச்சு அதன்படி வாழ நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அந்த 3 பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியம் வைக்கணும், ஆசை வரணும். இப்ப நீங்க ஜெபிக்கும் போது கூட ஜெபிக்கலாம், இவ்வளவு நாள் உங்களால முயற்சி பண்ண முடியலனாலும், ஏசப்பா எனக்கு அந்த ஆசையை தாங்க, நான் வேதத்துல பிரியமா இருக்கணும், ஆசையா இருக்கணும், அந்த ஆசை எனக்கு உருவாக்குங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏசப்பா உருவாக்குவாரு. அந்த ஆசை வந்துச்சுன்னா நீங்க அதிக நேரம் எதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இந்த வசனத்துக்கு தான். நம்ம ஏசப்பா நமக்கு சொல்லி தந்த இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்ம சரீரத்தை ஃபுல் செக்அப் எடுக்கிறதுக்கு போறோம். அப்ப டாக்டர் கிட்ட போகும்போது ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு அவங்க நமக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க, இன்னென்ன இப்படி இப்படி இருக்கு உங்க சரீரத்துல, நீங்க அதுக்காக இந்த மாதிரி ஃபுட்டு நீங்க எடுத்துக்கணும், டெய்லி காலையில இந்த ஃபுட்டு, மதியம் இந்த ஃபுட்டு, இட நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும். இதுக்கு மாற்றாக நீங்க உங்க இஷ்டப்படி நீங்க என்னது அதிகமா இனிப்பு சாப்பிடக்கூடாது, அதிகமா நீங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட கடின உணவுகள் நீங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். நம்ம சரீரத்துக்காக ஒரு அட்வைஸ் நமக்கு தர்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த டாக்டர் சொல்றது மாதிரி கரெக்டா அதே ஃபுட்டை நம்ம எடுத்தோம்னா நம்ம கிளியர் ஆயிடுவோம். நம்ம சரீரம் வந்து காக்கப்படுது, பாதுகாக்கப்படுது. அப்போ நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு முக்கியமானது என்னது? நம்ம மாறணும்னா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம செய்தாதான் முடியும். கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாதபடிக்கு வசனத்தின்படி வாழ்ந்தாதான் நம்ம மாறுவோம். இல்லைன்னா நம்ம மனுஷன் சும்மா அப்படி வந்துட்டு மட்டும்தான் போயிட்டே இருப்போம். இப்ப நாங்க சொல்லி தரோம், இப்ப வந்து இந்த வசனத்தை இப்படி இருக்குங்க, நம்ம இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில என்னது? நற்குணசாலிகளா நம்ம மாறுவோம். அதுக்கப்புறம் சோதனை நாட்கள் அப்படி என்னதான் வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம். இதுக்கு என்னது? வசனத்தை நீங்க தியானிக்கணும்னு சொல்லித்தாரு. அதை செய்ய வேண்டியது யாரோட கடமை? உங்களோட கடமை தான், நம்மளுடைய கடமை. அது செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், நற்குணசாலிகளா மாற முடியும். நம்ம இன்னும் இது பார்க்கலாம், நம்ம இப்படி வசனத்தை ஆராய்ந்து தியானித்து கீழ்ப்படிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே இந்த சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்துல பிரியம் வைத்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிச்சு அதன்படி செய்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்ட மனுஷனா இருப்பான். இப்போ நீர்க்கால்களின் ஓரமா, இப்ப வாய்க்கால், பெரிய ஆறு, குளங்கள், அதுக்கு சைட்ல அதன் வரப்புகள்ல நிக்கிற மரம் எப்பவும் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அதனுடைய இலைகள் கூட சீக்கிரமா உதிர்ந்து போகாது, இந்த இலைகள் வந்து நாசம் ஆகாது, அப்படிதானே? ரொம்ப செழிப்பா பச்சை பசேல். நீ தண்ணி எங்க இருக்குதோ தண்ணியை சுத்தி இருக்கிற மரங்கள் எப்போ எப்படிதான் இருக்கும்? செழிப்பா இருக்கும். அதான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி செழிப்பா இருக்குதோ அத போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். நம்ம அந்த வேதத்தின் மேல பிரியம் வைத்து அதை தியானித்து அதை செய்தோம் அப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்பவுமே செழிப்பா இருக்கும். நம்முடைய கஷ்டங்கள் ஏதாவது வந்தா கூட, இப்போ வறட்சியான நாட்கள் இந்த உலகத்துல இந்த பூமியில வந்தா கூட தண்ணி கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா அந்த மரம் எப்படிதான் இருக்கும்? அந்த வறட்சி அதை பாதிக்காது இல்ல. அந்த வறட்சி சுத்தி இருக்கிற இடங்களை எல்லாம் வறட்சி பாதிச்சாலும் தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கிற மரம்
அது நிமித்தம், அந்த வறட்சி நிமித்தமா பாதிப்படையாது. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம வசனத்தை தியானிச்சு அதன்படி செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது வறட்சிகள் சூழ்நிலைகள் ஏற்பட்டா கூட நம்ம எப்படிதான் இருப்போம்? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழிப்பாதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்போ அதுக்கு பருவ காலம் இருக்கும்ல, கனி கொடுக்கிற காலம் இருக்கு. ஒரு மரம் நம்ம நடுறோம், அது கனி கொடுக்கிற ஒரு காலம் இருக்கு. அப்ப அந்த காலத்துல அதனுடைய கனியை தரும். அத ஏன் அப்படின்னா நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமா இருக்கு. அதனால தன் காலத்தில், அதுக்கு கனி கொடுக்கிற காலத்துல கனி நிச்சயமா தரும். சில மரங்கள் இப்போ நீர்கால்களின் ஓரமா இல்லாத மற்ற மரங்கள் ஒரு வறட்சி வந்துன்னா பாதிக்கப்பட்டுருது. அதுக்கு குறிப்பிட்ட காலத்துல கனி கொடுக்க வேண்டிய காலத்துல கனி இல்லாம போகுது. அப்படிதானே நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். இந்த நாட்கள்ல, இந்த மாசத்துல கனி நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நாட்கள் அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனா நமக்கு கனி இல்லாம போகுது. அதிகமான வெப்பத்தினால, வறட்சினால கனி இல்லாம போகுது. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏமாற்றம் அடையுது. நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்களை செஞ்சுட்டு இனி சீக்கிரமா நமக்கு இதுல ஆசீர்வாதம், நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனா இந்த வசனத்தின்படி நம்ம வாழல அப்படின்னா நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்க மாட்டோம். தன் காலத்துல, அது குறித்த காலத்துல அதுக்கு நியமிச்சிருப்பாங்க. இந்த காலத்துல இந்த கனி, இந்த காலத்துல இந்த டைமுக்கு, அந்தந்த டைமுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில தடைப்பட்டுரும். அதான் நம்ம வசனத்துல பிரியமா இருந்த தியானிச்சோம் அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராது. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிரவே உதிராது. இலை உதிராத செழிப்பான மரத்தை போல, ஒரு மரத்தை போல அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். அவன் கையிட்டு செய்யற எல்லா வேலை தொழில்கள் என்னவா இருந்தாலும் எல்லாமே வாய்க்கும். வாய்க்கும்னு என்னது? ஆசீர்வாதம். அதுல ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். சிலர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கையில என்னது, ஒரு பிசினஸா இருக்கட்டும், என்ன ஒரு வாழ்க்கைனாலும் அதுல தோல்வி இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, செழிப்பு இருக்காது. நிறைய இந்த பண காரியங்கள்ல கூட நம்ம பார்க்கும்போது அங்கெங்கயா போட்டு வைப்பாங்க பணங்கள் எல்லாம், பேங்க்ல சீட்டு அங்கெங்கயா போட்டு வைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்காது. இவங்களுக்கு அதன் மூலமா ஒரு பெருக்கம் இல்லாம இருக்கும். ஆனா நிறைய விதங்கள்ல அவங்க முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணாம எந்த மனுஷனும் இருக்க மாட்டாங்க இல்ல, முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணாலும் அவங்க செய்யற காரியம் எல்லாம் தோல்வியிலே போயிட்டு இருக்கும். நிறைய காரியங்களை செஞ்சாலும் எல்லா காரியமும் அவங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கும்? தோல்வியாவே இருக்கும். அப்ப அவன் தொட்ட காரியம் எல்லாம் தொலங்கோன்னு சொல்லுவாங்க இல்ல. சில பேர் ரொம்ப உலக பிரகாரமா ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். இவங்க தொட்டாலே அந்த காரியம் தொலைங்கிரும், தொட்டாலே காரியம். அது மாதிரி ஒரு மனுஷன் இவங்க நம்ம வீட்டுக்குள்ள கால் வச்சாங்கனாலே வீடு என்னது ஆசீர்வதிக்கப்பட்டோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்ல உலக பிரகாரமா. அது நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நமக்கு என்னது, கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருந்தாலே போதும். பிரியமா இருந்து தியானிச்சு அதன்படி வாழ்ந்தாலே நம்ம தொடர காரியங்கள், நம்ம செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவாரு. அப்படி வாய்க்க பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, இனிமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த வசனத்தின்படி பார்க்கும்போதும் நம்ம நீர் எப்பவுமே நமக்கு செழிப்பு தான் கர்த்தர் கட்டளையிடுவாரு. வேர் அப்படிங்கிறது தியானிக்கிறது. இப்ப நம்ம ஒரு மரத்துக்கு வேர் எவ்வளவு ஆழமா போய் அந்த தண்ணியை எடுத்தாதானே அதுக்கு மேல ஸ்டெம்முக்கு, இலைகளுக்கு எல்லாம் போகுது. அப்போ அந்த வேர் விடணும், ஆழமா விடணும். அப்படின்னா நம்ம ஆழமா தியானிக்கணும். வசனத்தை வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாம ஆழமா நம்ம தியானிக்க அந்த வேர் இங்க ஆழமா போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி வரைக்கும், அந்த நீர் வரைக்கும் ஆழமா போயிட்டே இருக்கும். அப்ப தியானிக்க வேற ஆழமா எங்க போகுது? கர்த்தருடைய வார்த்தை தான் தண்ணி. அந்த தண்ணி எவ்வளவு நம்ம ஸ்டோர் பண்றோம், அந்த மரம் எவ்வளவு ஸ்டோர் பண்ணோம், அதுக்கு என்ன ஆகுது? செழிப்பு உண்டாகுது, கனி கொடுக்கறதா இருக்கு. கனி எப்ப தெரியும்? நம்ம குணநலங்கள்ல தெரியும். நம்ம இவங்க எப்படி கனி கொடுக்கறாங்க அப்படிங்கறது எப்ப தெரியும்? நம்முடைய குணநலங்கள், நம்ம சாட்சியுள்ள ஜீவி, சுற்றுப்புறத்தார். நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு வந்தோம்னா கூட, ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம போறோம்னா சுற்றுப்புறத்தார் கூட சொல்லுவாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க என்ன அவங்களுடைய குணநலங்களை சொல்லுவாங்க. இவங்க பொய்யே பேச மாட்டாங்க, ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா உண்மையா நிச்சயமா அதை செய்வாங்க, நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்ல தாழ்மை உள்ளவங்களா இருப்பாங்க, எப்பவுமே அந்த சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, எங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்படிங்கறது எப்படி தெரியும்? நம்ம கனி கொடுக்கும் போதுதான் தெரியும். கனி நம்ம கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மரம் நம்ம என்னது வசனத்துல வளரலன்னு அர்த்தம்.
வசனத்துல அதுவும் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மரத்தை நம்ம நட்டுச்சு வளரணும் வளரணும் வளரணும்னு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வளரணும் வளரணும், சீக்கிரமா கனி கொடுக்கணும் தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஜீவிதமும் அப்படிதான் இருக்கணும். வசனத்தின்படி நம்ம தியானிச்சு 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 நம்ம ஆழமா வேர் விட்டு ஆழமா தியானிச்சு 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 கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். கனி இன்னும் வரல அப்படின்னா இன்னும் அதிகமா நம்ம தியானிக்கிற வசனத்தின்படி நம்ம வாழல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த நாள்லையும் கூட நம்ம இனி நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் வசனத்தை அதிகமா நான் தியானிப்பேன். இரவும் பகல் எப்பொழுதும் நம்ம முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒரு போனை நீங்க இந்த வாலிப காலத்துல உள்ள பிள்ளைங்களை எல்லாரும் நம்ம பார்த்தோம்னா, ஒரு மொபைல கூட ஒரு டைம் நம்ம கையில எடுக்கிறோம் அப்படின்னா அது கீழே வைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? நம்மளே அறியாம டைம் போயிட்டே இருக்குல்ல. சும்மா தான் நம்ம பார்ப்போம், சரி இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம் இல்ல, கொஞ்ச நேரம் நம்ம எடுத்து ஒரு கேம் விளையாடுவோம், இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு ரீல்ஸ் ஏதோ நம்ம சரி நம்ம சினிமா தானே நம்ம பார்க்கல, சும்மா ஏதாவது என்ன சொல்ற இயற்கையா ஏதாவது நம்ம பார்ப்போம், சும்மா ஏதாவது ஃபன்னா ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சு டைம் போறதே தெரியாது. நம்ம எப்படி ஆரம்பிச்சது? சும்மா தானே அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், அப்படித்தானே? அந்த டைம் நமக்கு போறதே தெரியாது. அந்த டைமுக்கு ரொம்ப வேல்யூ. டைமுக்கு போன டைம் திருப்பி வரவே வராது, ரொம்ப ப்ரிஷியஸ். அப்போ அந்த டைமுக்கு நம்ம வேல்யூ பண்ணாம சரி கொஞ்ச நேரம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது நம்மள அறியாமலே என்ன ஆயிட்டே இருக்குது? டைம் போயிட்டே இருக்குது. அப்போ அந்த மொபைலுக்கு நம்ம வேற காரியம், இப்ப கேமுக்கு எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமா அதை இன்னைக்கு நீங்க மாற்றி இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா நம்ம மாறணும். இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்களா. வேதத்தை சும்மா டைம் பாஸ் ஆகல, சும்மா நம்ம வாசிப்போம் அப்படின்னு சும்மா இருக்கிற நேரத்துல கூட டக்குன்னு என்ன பண்ணணும்? சும்மா வாசிப்போம், என்னதான் போட்டிருக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணி சும்மா இருக்கிற நேரங்கள டக்குன்னு பைபிள, போனுக்கு பதிலா பைபிள் எடுக்கணும். பைபிள் எடுத்து நீங்க வாசிக்க 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 அந்த வசனங்கள் உங்களோட பேச ஆரம்பிக்கும், இருதயத்துல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாவே உங்களுக்கு அந்த ஆசை வர, இந்த வசனத்தை அப்படி என்ன போட்டிருக்கு இதை தியானிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் அதுக்கான விளக்கங்களை தேட ஆரம்பிக்கும். இப்படின்னா என்னது, இதுன்னா எப்படி, இது எப்ப சொல்லி இருக்காங்க, எதனால இப்படி சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க பாக்குறீங்க, இப்போ உலக பிரகாரமா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப அந்த சம்பவம் ஒரு இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு வீடியோல நீங்க ஷார்ட்டா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டீட்டெயிலிங்கா இதை பத்தி எங்க போட்டிருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதை பத்தி டீட்டெயிலா நீங்க பார்க்க வீடியோஸ் எல்லாம் எப்படி வரும்? அது ரிலேட்டடாவே வரும். உங்க நாலேஜும் அதுல கெயின் ஆயிட்டே இருக்கும். அதை பத்தின எண்ணங்கள் உங்களுக்கு, அதை பத்தின விளக்க உரைகள் எல்லாம் அதுலயே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படின்னா விளக்கங்கள் அதுலயே கிடைச்சிடும். அத போல ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல உங்களுக்கு விருப்பம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க தியானிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நீங்க அது எப்போ எப்படி எதனால, அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஆராய அதை நீங்க தியானிக்க நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. அப்படி தரும்போது அதன்படி நம்ம ஜீவிதத்துல இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல என்ன பண்ணணும்? தியானமா இருக்கணும், அதன்படி நம்ம செய்யணும். இந்த 3 காரியம் தான். பிரியமா இருக்கணும், இரவும் பகலும், எப்பொழுதும் இரவும் பகலும், நைட்டும் காலையிலே மட்டும் இல்ல, எப்பொழுதும் அவருடைய வேதத்துல என்ன பண்ணணும்? தியானமா இருக்கணும். அப்ப அதுக்கப்புறம் என்னது? அதன்படி செய்யணும். அப்படி இந்த 3 காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னாலே நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வாழ்க்கையில, நிறைய காரியங்கள் இதுலயே பாவம் செய்யாம நீங்க பரிசுத்தமா வாழலாம். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்க செயல்படுத்த குணநலங்கள் மாறும். உண்மையிலே பரிசுத்த வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீங்க வசனத்தின்படி வாழ்ந்தாச்சுன்னா நித்திய ஜீவன் ஈஸி தானே. பரலோக ராஜ்யத்துக்கு போறது ஏதாவது தடை உண்டா? வசனத்தின்படி இப்ப ஒரு டாக்டர் இந்த மெடிசின் இந்த டைம் காலையில நைட்டும் நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க அதை போல கேட்டு காலையில் நைட்டு சாப்பிட்டாதானே அந்த கஷ்டத்துல இருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதுல ஒரு மாறுதல் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அதுதான் இங்க சொல்லி இருக்கு. எப்பொழுதும் நீங்க வசனத்தை மட்டும் நீங்க தியானிங்க, படிச்சுட்டு தியானிச்சு அதன்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா யாருக்குதான் நல்லது? நமக்கு தான் நல்லது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழிவாசல் எல்லாம் இதுலயே இருக்கு. இந்த உலகத்துல கூட நிறைய காரியங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட, பொய் உதடு ஏசப்பாக்கு பிடிக்காது. அப்ப நம்ம பொய்யை நம்ம கட் பண்ணிட்டோம்னா உதடு பரிசுத்தமா காக்கப்படுதா?
அதுபோல கண்களின் இச்சையை குறித்து பைபிள்ல இருக்கு. அப்ப கண் பாவம் செய்து, அப்ப நம்ம உறுப்பு கண்ணு, அந்த கண் மூலமா பாவம் வருது. அப்ப அதை குறிச்ச வசனங்களை நீங்க தியானிக்கும் போது அப்ப நம்ம கண்களை பத்திரமா காக்கணும், பாவத்துக்கு விலக்கி நம்ம காக்கணும் அப்படின்னு கண்களை நீங்க பாதுகாக்க தொடங்குங்க. அப்படி கண்களை பாதுகாக்க தொடங்கிச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணு பரிசுத்தமாக ஆரம்பிக்குமா? அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 25:17. அதை எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன் உங்களுக்கு ஷார்ட்டா. நீ ஒரு பக்கத்து வீட்டுல, இது ஒரு சின்ன ஹேபிட் தான். பக்கத்து வீட்டுல கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுல அடிக்கடி கதை பேசுறது போவாங்க. அப்படிதான் நார்மலா சும்மா என்னது பொழுது போகலன்னு சொல்லிட்டு போயிருந்து இந்த மத்தவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கு. அதை குறிச்சு கூட பைபிள்ல என்ன சொல்றது அப்படின்னா, அடிக்கடி அயலான் வீட்டுல போய் கால் வைக்காதீங்க அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, அயலான் வீட்டுல அடிக்கடி நீங்க போய் இருக்கிறதுனால அவங்க சலிச்சு நம்மள வெறுத்துருவாங்களாம். வெறுத்து போகாதபடிக்கு அடுத்தவங்க வீட்டுல என்ன பண்ணக்கூடாது, அடிக்கடி கால் வை. இப்படி சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம வாழ்க்கையில அனுதின காரியங்கள் கூட இந்த பைபிள்ல இருக்குது. அப்போ நமக்கு தெரியாத நிறைய காரியங்கள் இப்படி பைபிள்ல இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதத்தை அதிகமா வாசி. இது ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க அடிக்கடி போகலைன்னா உங்களை எப்படா வருவாங்க இவங்க நம்ம வீட்டுக்கு வரணும், எப்போ போனீங்கன்னா எப்படி இருக்கு, அவங்களுக்கு சலிப்பு உண்டாகுமா இருக்காதா? சும்மா எப்போ வந்துட்டே இருக்காங்க, எப்போ பேசிட்டே இருக்காங்க. அது மாதிரி சீர்கேடும் கிழவிகள் பேச்சையும் கர்த்தர் அருவருக்கிறாரு. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது. கிழவிகள் பேச்சுன்னா என்னது? தொணத்தொணான்னு என்னத்தையாவது பேசிட்டே இருப்பாங்க. அவங்களால நிப்பாட்டவே முடியாது. ஏதாவது அந்த கதை இந்த கதை, பக்கத்து வீட்டு கதை, அந்த அக்கா கதை இந்த அக்கா கதை, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கிழவிகள் பேச்சு கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அப்ப நம்ம உதடு